இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கைலாயநாதனை சிவனை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்தேன். சிவபெருமான் கைலாயத்துல இருக்கிறானோ இல்ல எங்கேயாச்சும் போயிட்டானு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்ல, பார்த்த உடனே அதாவது நான் வாதாபிஸ்வரன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அவரை வந்து பாதம் பண்ணிட்டு நான் வாதாபிஸ்வரன் வந்திருக்கிறேன். தூர் வர வேலை இல்லையே. வாதாபிஸ்வரன்டா. வாதாபிஸ்வரனா? சரி, வாதாபி இங்க வந்த நான் அதாவது உன்னை பார்ப்பதற்காக வந்தேன். வந்தல்ல ஆசீர்வாதம் பண்ணு, பாதம் பண்ணி உனக்கு வேண்டி வரம் தரேன். எதற்கடா? டேய் கபார், நீங்க ரெண்டு பேரும் பாதம் பண்ணி உனக்கு வரம் வேண்டியதா. இங்க பாருங்க, அவனை முடி கொடுத்துவாங்க. அவனை பாக்கும்போது பயமா இருக்குது. நான் போறேன். அவனை பார்த்து நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கும்போது கொடுத்துவாங்க, அப்புறமேல தான் நான் வருவேன். நான் யார்? அசுரனே. நான் எப்படிப்பட்டவன்? சரி, அப்படி என்றது உனக்கு தெரியும். மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி ஆகுவாய். ஆமா. படி அளக்கக்கூடிய பரம கடவுள் நீ இல்லையா? உனக்கு நான் கடுமையான தவம் புரிந்து அதாவது எனக்கு வரம் அளித்தவன் நீ நான் தான் இல்லையா? சாகாத வரம் இந்த அகில உலகத்துல யாருமே ஜெயிக்க முடியாது என்ற வரம் கொடுத்தது நீ. எனக்கு கடவுளும் நீ. அதுவே நான் தவம் இருந்தேன், நீ வரம் கொடுத்தாய். ஆனால் என்னுடைய அதாவது ரத்னாபுரி கோட்டைக்கு வந்து நாளையில இருந்து நீ அதாவது பணிவிட வேலை செய்ய வேண்டும். வாசலிலே வரக்கூடிய பக்தர்களுக்கு திருநீர் பொட்டணம் அடித்து கொடுக்க வேண்டும், புரிய வேண்டும். எங்க உன் பொண்டாட்டி? ஆனால் அசுரா, உனக்கு வரம் கொடுத்ததே நானு. இருந்தாலும் உன் வாசலை வந்து நான் தவம் இருந்தேன். அசுரா, வரம் கொடுத்தாய். கொடுப்பது உன் வேலை, தவம் இருப்பது யா வேலை. ஆனா என்ன நான் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லா தெரியும். இருக்கட்டும், என் பாதத்தை பணிந்து பணிய கூட வேண்டாம். ரத்னாபுரி கோட்டைக்கு வந்து மரியாதையாக நாளைக்கு வந்தால் ஆச்சு, இல்ல கொன்னே விடுவேன். ஆனால் அசுரா, என்னாச்சு நான் வணங்கக்கூடிய கடவுளாச்சேன்னு பாக்குறேன். தூக்கி போட்டு மீச்சு விடுவேன். வரணும்னு சொல்லிவிட. இங்க பார், ஒரு காலமும் முடக்க நடக்காது. நான் படிக்க பரம்பர்கள் நான் என்னிட வந்து உன்னுடைய பார்த்து நான் வரணுமா? மயிலே மயிலான இறங்க புடுங்காதுங்க. என்ன பத்தி தெரியுமில்ல? உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. ஃபர்ஸ்ட்லயே பார்த்துருக்கிறேன். இங்க பார், என் பாசை பயந்து வேண்டிய வரம் இன்னும் வேற வாங்கிட்டு போ. நான் சாகாத வரம் பெற்றவன். போதும், இருக்கட்டும். இந்த அகில உலகத்துல அழிப்பதற்கு என்ன ஆளே கிடையாது. இருக்கட்டும். அப்படி இருக்க வீணாக வந்து என்னிடம் வீணா செத்து விடுவேன். இந்த கையில மலையில என்ன கொள்வையா நீ? நான் யமனையே போட்டு காலில் போட்டு மிச்சம் நான் யமனை. ஆமா. ஏன்டா யமனை? ஆமா. நீ தெரியாம யாட மோதற நீ. ஏன்டா தென் திசை ஆளக்கூடிய யமன் நீ பார்த்து படைத்தாய். படைத்து அவனுக்கு தென் திசைக்கு பட்டம் கட்டி வைத்தாய். அதனால உன்னுடைய பக்தனை அதாவது உயிர் வாங்குறான்னு சொல்லி என்னை சேர்த்து பாசக்கவர் வீசி போட்டான்ட்டு அவனை அனுப்புன. பாதாள லோகம் அனுப்புனீங்க. மறுபடியும் அதாவது தேவர்களுக்கு உங்களுக்கு இதே வேலை. என் பாதத்தை பண்ணி முடிய முடியாதா? நீ ஏன் பாதத்தை பண்ணிடா. ஏன் பாதத்தை பண்ணி இன்னும் வரந்துகிறேன். அசுரா பார், இங்க பார், நீ ஒரு பைத்தியக்காரன், கஞ்சா குடிக்காரன். என்னோட அது நீ அதை சொல்ல வேண்டியதில்லை. பார், இருந்தால் பார், உனக்கு வர வேண்டும் என்றால் என் பாதத்தை பயந்து எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போ. கடவுள் ஆட்சின்னு பார்த்தா
அட பழமனே வாடா உத்தரை அடிக்க வந்ததோ பாராயே அட சிவனே வாடாயே எங்கள் பாகம் அடித்ததோ போதாயே சிவபெருமானே என் பாதத்தை பணிந்தால் உனக்கு உயிரோட உயிடுவேன். இல்லை இந்த வெள்ளிங்கிரி அதாவது நான் தான் ஆள போகிறேன். அப்படியா? தெரிஞ்சு வைக்க. கடவுள் கிடையாது. கடவுள் இல்லை. என் பாதத்தை படித்தீனால் உனக்கு இருக்க வர இன்னும் நான் தருகிறேன். இந்த மூவுலகையும் ஆளக்கூடிய திறமை இருக்கிறது அல்லவா? ஆமா, அது உனக்கு தெரியுமல்ல? தெரியுமல்ல. கடவுளாச்சு உன்னை நான் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஏய் அசுரா, நீ அராஜகம் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் தெரியாது. சரி, என் ரத்னாபுரி கோட்டைக்கு வருவியா வர மாட்டேன்? டேய் ஒரு காலம் வர மாட்டாயா? ஒரு காலம் நடக்காதடா. சரி டேய் வர்றேன். போட்டு தர போட்டு சிவபெருமான் மனக்குரிய தெய்வம். சரிங்க. 2 அடி விட்டு வெள்ளிங்கிரி விட்டு முடிக்கும். உனக்கு சம்பளம் சேவை செய்யற மந்திரி அடிச்சா நல்லா இருக்காது. ஓட நான் சொல்றேன். என்னுடைய மகாராஜா வார்த்தை கட்டுப்படுறா. ஏய் ஒரு காலம் நடக்காது. உங்க மகாராஜா என் கால விழு சொல்றான். எந்த காலமும் அது நடக்காது. உன்னை சிறை பிடிக்கிறது தான்டா. அப்படியா? இப்ப வெளியங்கரை விட்டு போறியா இல்லையாடா? ஏய் நீ வந்த விட்டு வராதே போய் நாடி என் பெருமை. வெளிய போ. மகாராஜா இப்போது ஜாபகா மகாராஜா அவனை வெள்ளையங்கரை விட்டு முடிக்காச்சுங்க. உங்க சேவகா நீங்க சொல்லி நான் கேட்காம. சிவபெருமான் ஓடிவிட்டான். ஆமாங்க. உமா பார்வதி இந்த உலகளந்த மாதாவும் ஓடிவிட்டான். ஆமாங்க. யாருமே இல்ல. யாருமே இல்ல. வெள்ளிங்கிரியில் யாருமே இல்ல. இருக்கட்டும் பரவாயில்ல. எங்க இருந்தாலும் சரி. சரிங்க. எங்க போகலாம் தெரியுமா? எங்க போலாம்? வைகுந்த வாசனாயே கண்ணன் இருக்கிறான் அல்லவா? ஆமாங்க. அந்த கண்ணனை போய் பார்க்க வேண்டும். சரிங்க. கண்ணனை அழைத்து வந்து எனக்கு பணியோட வேலை செய்ய வேண்டும். சரிங்க. அதனால வைகுந்த பகவான் சொல்லிட்டு ஏழைங்க சொல்றார்களே இவ்விடமா கத்தானே வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய நாயக்கண்ணன் சபைக்கு தர்பார் மற்றும்
ஐயா வணக்கம். பக்தா, 10 20 என்னிடம் எதுவும் எக்கச்சக்கம் தெரிவிக்க வேண்டாம். ஆமாங்க. நான் கெட்ட சாபம் அழித்து விடுவேன். அப்படிங்களா? ஆம். நல்ல நான் வந்திருக்கின்ற பொழுது மேடம் வரும்போது வந்து எதுவுமே வேற சேவலாம் கொடுக்க வேணாங்க. நல்ல நாட்டு சேவலும் நல்ல 1 கிலோ வந்தாலும் போதும். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நன்றாக அறிந்தாயா? எப்படி? வரும்பொழுதே அறிந்தேன். அப்படியா? அதாவது இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? நாடகங்களா? தெருக்கூத்து நாடகம். தெருக்கூத்து நாடகம் இருந்தாலும் இருக்கட்டும். அதாவது இந்த அணைமேடு கிராமத்தில் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கும் இந்த அம்மனுடைய சன்னிதானத்தில் முன்னாடி எல்லாம் அலைகடல போல் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்மளோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோபாலன் என்றும் என்னை அழைப்பார்கள். நன்றாக அறிந்தாயா? எப்படி? ஆமா. என்னிடம் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம். எல்லாரும் மாயவான் அழைப்பார்கள். என்னை உண்ட மாதன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். கெட்ட வார்த்தை எதுவும் பேச வேண்டாம். சரி நான் தெரிவிக்கின்ற கவனமாய் கேட்பாய். அம்மா மந்தையில தாயே எங்க மந்தவாளே அம்மா இல்லையில பிறந்தவளை இரமகளாக கொண்டாய். மகாலி காமாட்சி மதுரை மீனாட்சி என்றாயே போற்றி. அம்மா நடுல நல்லதாயே உனக்கு சொல்லல வேணாம்.
அதாவது நானும் வந்து வெகு நேரம் ஆயிட்டபடினால் என்னுடைய தேவியாளாகிய லட்சுமி அரண்மனையில் வீட்டிருக்கிறாள். நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வரும். இந்த பிரகாரமாக விஷ்ணுவாகிய கண்ணபிராத்மா தன்னுடைய தேவியை அழைக்க லட்சுமி சபைக்கு வர விதம் எப்படி என்றால் அண்ணா கொணமொழி இல்ல என் மொழி நேரு மொழி. அண்ணா நலமா இருக்கியா? சுகம் சுகம் சுகம். எங்கடா கை வருது ஆளுக்கா? எல்லாரும் அப்படி இருந்தாலும் மணி வேற ஓடுது. மணி ஓடுதா? அண்ணா சுகம் சுகம் சுகம். வீண் வார்த்தைகள் வேண்டாம். வாயால சொல்ல மாட்டேன். ஆமா சூத்தால சொல்லுவேன். சூத்தாலையா? அண்ணா போல் அப்படி தெரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கு இங்க வாங்க பாவமா தெரியல. நான் உங்ககிட்ட தப்பு தவறா பேசணும்னா நான் ஒன்ன மட்டும் நான் விடுவணும். என் கண்ணு என் பிள்ளை செல்ல பிள்ளை அப்படி சொல்லு. சரி உங்ககிட்ட தப்பா நடப்பனா நானு இல்ல பொம்பளை கையில சூத்து மேல அடிச்சு. அண்ணா தப்பு தவறா என்கிட்ட பேசவே கூடாது. உள்ள இருந்து சோதத்தன மாதிரி பேசுற பொம்பளை அடிச்சுச்சோம். நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன ஒன்றொன்றாக சொல்லி வருகிறேன். ஒண்ணு ஒண்ணா செவி கொடுத்து ஒழுக்கமா கேட்டுட்டு வரலாம். ஆமா அப்படி நின்று கேக்குறேன். அப்படியம்மா என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நம்ம பேரு என்னுடைய பெயர் தான் பாமா. பாய் அப்படி காட்டுறேன். பேரு பாமா. பாமா என்னுடைய பெயர் சத்தியபாமா. ஓ சத்தியபாமா. சத்தியபாமா ஆமா. உண்மையிலே சத்தியபாமா சத்தியபாமாவாக நான் இருந்தாலும் நான் ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறந்தேனா இல்ல தவத்தில் பிறந்தேனா? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? தெரியுமா? எப்படி பிறந்தேன்? பிறந்ததா? அதான் தெரியும். பாபு இப்பொழுது தெரிந்தாயா? பாபு சொல்லுங்க அண்ணா. அன்றொரு நாளைகள தேவர்களும் அசுரர்களும் இணைந்து தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். திருப்பார்கடலை தாலியாக கொண்டு மந்திரகிரி மலையை மத்தாக கொண்டு வாசகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்திலே 2000 பெண்மணிகள் பிறந்தோம். 2000 பெண்மணிகள் பிறந்தோம் என்று சொன்னேனே. முதலாக பிறந்தவள் யாரு? மூதேவி. இங்க வாடா. முதலாக அந்த அமிர்தத்தில் பிறந்தவளோ மூதேவி. மூதேவி. இரண்டாவதாக பிறந்தவள் ஸ்ரீதேவி. அதேதான்.
மலர்மங்கை மகாலட்சுமி. அப்படி நான் பிறந்திருந்தாலும் எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகிவிட்டது. ஏய், கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னுடைய மன்னவர் யாரு? என்னுடைய மன்னவர் யாரு தெரியுமா? சங்குதோரி ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ண பெருமான். கோயில் குஞ்சு திருட முன்னாடியா பையன் வந்து உட்காடுறான், கியன் தூக்கிட்டு போறானே குஞ்சு போறான். அது என்னுடைய மன்னவருடைய வாகனம். ஏன் குஞ்சு போற தூக்கிட்டு போறான்? என்னுடைய மன்னவர் யாரு? நாராயண கண்ண பெருமான். அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினத்துல என்னமோ ஏதோ தெரியல. என்னது அப்படி ஓடோடி சென்று பார்ப்போமா? அதற்கு முன்பதாக அண்ணா, என்னுடைய மன்னவரை காண வேண்டும் என்றால் நான் மட்டும் போனால் ஆகுமா? போக கூடாது. ஏய், என் தங்கச்சி ஒருத்தி இருக்காடா. என்னுடைய பெயர் பாமா, என்னுடைய தங்கையோடைய பெயரோ ருக்மணி. மாமா ருக்மணி. அவளை அது சீக்கிரமாக அழைத்து வா, என்னுடைய மன்னவரை காண வேண்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.